அன்பார்ந்த பெற்றோர்களே, நல்ல பூச்சி மருந்து கடைக்கு போயிட்டு 1 லிட்டரு பாட்டில் ஆயில் வாங்கி தரதும், இந்த பைக்கை வாங்கி தரதும் ஒண்ணு. 17 வயசுல 18 வயசு அல்லது 21 வயசுக்குள்ள என் புள்ள செத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த பைக்கை வாங்கி தராங்க. 200, 250 வேகம் செல்லக்கூடிய இருசக்கர வாகனம் அது. நெருப்பு சுடுந்தானே, கத்தியால கிச்ச கை கிடைக்கல. அப்ப 200 கிலோமீட்டர் வேகத்துல போனா விபத்து ஏற்படும். விபத்து ஏற்பட்டா உடம்பு சிதைஞ்சு தான் போகும். உங்களெல்லாம் நினைச்சா வருத்தமா இருக்குது. நான் பெற்றோர்களை தான் குறை சொல்லுவேன். ஏங்க வண்டி கேட்டா, அந்த கம்யூனிட்டி வண்டி கேட்டா நீங்க அப்படி வாங்கி கொடுத்துருமா? 2 நாள் சாப்பிட மாட்டோம், அழுகட்டும், எது வேணா பண்ணட்டும். அவன் இங்க செத்தா கூட உடம்பு முழுசா கிடைக்குங்க. அங்க போய் உடம்பு சிதறி சாகலாம். அவன் செத்தா கூட எதுல வர அப்பாவே கொண்டுறான். என்னெல்லாம் கேட்டா இந்த மாதிரி அதிகப்படியான வேகமா செல்லக்கூடிய இந்த இருசக்கர வாகனத்தை தடை பண்ணணும். அவ்வளவு வேகமா போய் என்ன கண்டு போற? 200 கிலோமீட்டர் வேகத்துல போற அளவுக்கு நம்முடைய சாலை எவ்வளவு தரமா இருந்தா? நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நம்ம கிட்ட தான் வெடிப்பு வருது. நம்ம எல்லாம் சாவதாங்க போறோம். கண்டிப்பா சாவதான் போறோம். ஆனா தெரிஞ்சு போய் தேடி போங்க. மனசு பதறது, ரொம்ப வலியா இருக்குது. பசங்க சின்ன வயசுல சாவலாம். நீங்க நல்லா பாருங்க. இந்த மாதிரி அதிகமா வண்டி வச்சிருக்க, அதாவது அதிவேகமா செல்லக்கூடிய இருசக்கர வாகனம் வச்சிருக்க பாதி பேரு சாவறானா இல்லையா? விபத்து பதிவுல பாருங்க. செத்தவன் ஃபுல்லா இந்த மாதிரி வண்டி ஓடணும் தான். அது ஃபுல்லா சுல்லா சின்ன சின்ன பசங்க 17 வயசு, 18, 20, 21 இதுதான். கஷ்டப்பட்டுங்க, அழுவிட்டுங்க. அவன் 2 நாள் எதுவும் கெட்டுக்க மாட்டான். 1 வாரம் 1 மாசம் அழுவிட்டோம். உன் புள்ள உங்ககிட்ட முழுசா இருப்பான். அவன் அழுவான்னு சொல்லிட்டு நீங்க கடனுடன் வாங்கி, வட்டிக்கு வாங்கி, ஏதோ இல்ல நீங்க பெரிய செல்வத்தெல்லாம் கொடுங்க, அந்த வாகனத்தை வாங்கி புள்ளியை தொலைச்சிருங்கல்ல. வலியா இருக்குது அப்படின்னு நினைச்சே மனசு பதறது. தயவு செஞ்சு பசங்க, இந்த சின்ன பசங்க வந்து ஆர்வ குணம் ஏதாவது கேட்பாங்க தான். இந்த மாதிரி அதிவேகமா செல்லக்கூடிய வாகனத்தை வாங்கி தராதீங்க. தயவு செஞ்சு வாங்கி தராதீங்க. ப்ளீஸ்.